Hello viewers, welcome to Vendor Review. Animation film oda one of the famous franchisee Ice Age. Ice Age oda next part Collision Course வெளியா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? Let's find out in our show. Ice Age Collision Course. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சிட், டியாகோ and மேனி ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ள. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு உலகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்டு உலகத்தை தாக்கி இந்த உலகமே அழிய போகுது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் தான் அது. சோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு வீசலுடைய அதாவது ஆல்ரெடி இந்த பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம் அந்த வீசல் வந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல இருந்து வருது. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல ஆல்ரெடி உலகம் அழியறதுக்கு முன்னாடியே வந்து சில கேரக்டர்ஸ் வந்து தப்பிச்சிட்டாங்க, சில டைனோசர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அங்கேருந்து திரும்ப தப்பிச்சு வந்த இந்த வீசல் வந்து இவங்களுக்கு எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தராங்க. ஸோ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இவங்க போடும்போது தான் தெரிய வருது. ஆஸ்ட்ராய்டு ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வந்து கொலிஷன் ஆகிருக்கும், அதே இடத்துல தான் திரும்ப வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி எழுதி வச்சிருக்கும். ஸோ அந்த ப்ராஃபஸியை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அதே இடத்துக்கு திரும்ப போய் அந்த ஆஸ்ட்ராய்டு முட்டுற இடத்துலையே ஏன் அந்த ஆஸ்ட்ராய்டு அதே இடத்துல வந்து திரும்ப முட்டுது அப்படின்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ போகிற இடத்துல இவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்விஸ்ட் பை ட்விஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசங்கள் நடந்துகிட்டே வருது. ஸோ புது புது கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இவங்க போய் தப்பிச்சாங்களா, ஒரு கேரக்டருக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் ஸ்டோரி அட்டாச் ஆச்சா அப்படின்றது தான் ஐஸ் ஏஜ் கொலிஷன் கோர்ஸ். அத பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியல. உலகத்தை அழிக்க போற எரிக்கல் புயல் வேகத்துல நம்மள நோக்கி வருது. நாம அத்தனை பேர் அழிய போறோம் பாக். இந்த வரைபடத்துல தான் அதுக்கான தீர்வு இருக்கு. எரிக்கல் விழ போற இடத்துக்கு போய் தீர்வை தேடி அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கும். இவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு சொல்லுது. இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இவன் ஒரு மாதிரியான கிறுக்கு. இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூவை பத்தி பார்க்கலாம். மைக் டர்மரர் இந்த ஃபிலிமுக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஐஸ் ஏஜ் ஃப்ரான்ச்சைசியில் இவர் கொஞ்சம் கொஞ்சம் அனிமேஷன்ல இருந்து ஸ்டோரிக்கு வந்து ஸ்டோரியில இருந்து டைரக்ஷனுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டட் ஃபில்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும். ஏட் இந்த படத்தை என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரினாட்டோ ஃபால்கோ இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக அனிமேஷன் ஃபிலிம் போன்ற படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபர்ஸோடைய மிங்கில் ஆகும்போது ஒரு வித்தியாசமான அவுட்புட் கிடைக்கும். இந்த ஃபிலிம்லேயும் அந்த அவுட்புட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஜான் டெப்னி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜங்கிள் புக் போன்ற படங்களுக்கும் ஆல்ரெடி வந்து ஐஸ் ஏஜுக்கும் இவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபிலிம்லேயும் ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட் மியூசிக்கை வந்து அவர் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் டெக்னிக்கல் க்ரூ இஸ் a good crew. என் இனம் கடக்க நீர் விலகட்டும். இவன் வாயிலேயே வட சொல்றான். இப்போ இந்த படத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பிலாசபியை ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு வனரபிள் அனிமல் காட்டை வந்து சேவ் பண்ணணும், உயிரினங்களை சேவ் பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற நிறைய பிலாசபியை இந்த படம் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஐஸ் ஏஜோடைய பார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இந்த ஃபிலிம் ரொம்ப சுவாரஸ்யமாக தெரியறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் நம்மளை அதிகமாக என்டர்டெயின் பண்ணிடுச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. அதுவும் இல்லாமல் நடுவில் சேபர் டூத் ஸ்கூரியில் வந்து அதோடைய ஸ்டோரி காட்டும் பொழுது கொஞ்சம் இந்த ஃபிலிம்லேருந்து ஆஃப் பீட் போன மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் கிடைக்குது. இதான் இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். நாம தெரியாதனமா ஒரு மின்சார புயலுக்குள்ள நடந்து வந்துட்டோம். ஒருத்தரை இன்னொருத்தர் உரசாம பார்த்துக்கங்க. உரசவே கூடாதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உரசுனா என்ன ஆகும்? ஸோ இந்த ஃபில்மை பற்றி ஒரே நோட்டில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் பெஸ்ட் பார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் என்டர்டெய்னிங் பார்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் சூப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளை கூட்டு போய் கண்டிப்பாக வாட்சபிள் ஃபிலிம் இந்த ஐஸ் ஏஜ் கொலிஷன் கோர்ஸ். ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ்.